சினிமா வந்து அவனுக்கு மூச்சு. ஏதாவது ஒன்று பண்ணிட்டுருவான், வித்தியாசமாக பண்ணணும்னு நினைப்பான். குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டாதீங்க அப்படின்னு என்ன டெல்லிக்கு கூட்டு போய் அகில உலக பட விழாவில் கலந்துக்க வச்சு எல்லா படங்களையும் பாருங்கள், இது அமெரிக்க படம், இது யூரோப் படம், இது ஜப்பான் படம், இது கொரியன் படம்னு எனக்கு அவனுடைய பருவத்தில் எனக்கு படங்களை சுற்றி காமிச்சது கமலஹாசன். ஆகவே இப்போவுமே ஆராய்ச்சி சினிமாவை வந்து ஒரு சினிமான்னு நான் எடுத்துக்கிறதில்லை. சினிமாவை வந்து வித்தியாசமாக ஏதாவது பண்ணணுங்கிறதுல ஆர்வம் கண்டவன் இன்றைக்கும் அந்த சினிமாவை படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வீட்டுக்கு போனால் அவ்வளவு டிவி இருக்குது, அவ்வளவு படங்கள் இருக்குது, அவ்வளவு புத்தகங்கள் இருக்குது. ஆகவே இன்றைக்கும் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். 70 வயசில் இளைஞர்களாக இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், கமலுக்கு இன்னைக்கு வயசு 70 வயசுலையும் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு துறை வந்திருக்கு. அந்த துறையை இப்போ தான் என்றாகுது. அமெரிக்காவில் தான் அதுக்கு வேண்டிய படிப்பு இருக்குது. கமலஹாசன் 70 வயசில் அமெரிக்காவுக்கு போய் அந்த ஏஐ பாடத்தை படிச்சுட்டு வந்திருக்காருங்கிறது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் மட்டும் இல்லை, நாம் எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். கமலம் இவ்வளவு செய்கிறாருன்னா சும்மா இல்லை, படிக்கிறாரு, பல படங்களை பார்க்குறாரு, தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் வளர்த்துக்கிறாரு. ஆகவே இன்றைக்கி வந்திருக்கிற அந்த புது டெக்னிக்கையே அமெரிக்காவில் போய் கற்றுக்கிட்டு வர்றாரு. ஆகவே அவருக்கு இவ்வளவு 70 வயசுல இன்னும் அந்த ஆசை இருக்குது அப்படின்னா 20 வயசு இளைஞர்களே உங்களுக்கெல்லாம் இங்கே அந்த ஆர்வம் போயிடுச்சு. தயவு செஞ்சு அந்த மாதிரி அந்த ஆர்வத்தை நீங்கள் எல்லாம் கற்றுக்க வேண்டும்.